அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட அறிவிப்பை அனைவரும் கவனித்திருப்பீர்கள். அரசியல் தளத்தில் இன்றைக்கு இது குறித்து பலரும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இது தொடர்பாக கட்சி தோழர்களுக்கு சில விளக்கத்தை சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நேரலை வாயிலாக உங்களை நான் சந்திக்கிறேன். பயணத்தில் இருக்கிறேன். இந்த நடவடிக்கை என்பது எத்தகைய சூழலில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஓரளவுக்கு தோழர்கள் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் மேலும் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டியது கட்சி தலைவர் என்கிற முறையில் கடமை இருப்பதாக உணர்கிறேன். இன்றைக்கு காலையில் இந்த நடவடிக்கையை எடுத்த அதே வேளையில் தமிழக முதல்வரை தலைமைச் செயலகத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் இயல்பாக அமைந்துவிட்டது. இதையும் கூட இன்றைக்கு பலரும் பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் மனம் போன போக்கில் பேசி வருகிறார்கள். முதல்வரை சந்திப்பது, அவருக்கு வெள்ள நிவாரணம் அளிப்பது என்பதை 7ஆம் தேதி நம்முடைய தலைமையகத்தில் ஒரு புத்தக அறிமுக நிகழ்ச்சி நடந்ததும் தோழர் ரவிக்குமார் மற்றும் இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் அமர்ந்து உரையாடிய பின்னர் விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும் என்பது குறித்து ரவிக்குமார் அவர்களும் நானும் பேசிக்கொண்டோம். நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு எப்படி போய் அவர்களை சந்திப்பது, அவர்களுக்கு நாம் இழப்பீடு தருவது அல்லது பொருளுதவி செய்வது, அது பெரும் சுமை. அதாவது நேரம் நிறைய தேவைப்படும், நாள் கணக்கிலே மக்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்த நிலையில்தான் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு நாம் ஏதேனும் நிதியை கொடுக்கலாம், அந்த நிதி அந்த மக்களுக்கு பரவலாக போய் சேரும். நாம் 10 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினால் கூட அனைத்து கிராமங்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆகவேதான் இந்த 10 லட்சம் ரூபாயை எப்படி திரட்டுவது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் பேசி முடிவெடுத்தோம். சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவரவர் சம்பளத்தை கொடையாக வழங்குவது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற முறையில் நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும்
2 மாத சம்பளத்தை வழங்குவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் 1 மாத சம்பளத்தை வழங்குவது என்றெல்லாம் பேசி முடிவு செய்து அதை முதல்வரிடத்திலே எப்படி ஒப்படைப்பது? திங்கட்கிழமை காலை 9:50 மணிக்கு விமானம் புதுதில்லிக்கு செல்ல வேண்டும். 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையிலே நிகழ்ச்சி. மாலை 5:30 மணிக்கு நான் விமானம் பிடித்து சென்னைக்கு திரும்ப வேண்டும். ஆகவே 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் அல்லது 7 மணிக்கு மேல் முதல்வருடைய அனுமதியை பெற வேண்டும். அல்லது 9ஆம் தேதி காலை விமான நேரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே அவருடைய ஒப்புதலை பெறுவதற்கு ரவிக்குமார் அவரிடத்திலே நான் சொல்லியிருந்தேன். நீங்களே முதலமைச்சருடைய உதவியாளரை தொடர்பு கொண்டு ஒரு நேரத்தை கேளுங்கள் என்று சொல்லியிருந்தோம். அது தனி நடவடிக்கை. அவ்வாறு கேட்டதற்கு அவர்கள் காலை 9 மணிக்கு, அதாவது இன்றைக்கு காலை 9 மணிக்கு வர வேண்டும் என்று தகவல் தரப்பட்டது. நான் 6:30 மணிக்கு முதல்வருடைய உதவியாளரை தொடர்பு கொண்டு 9 மணிக்கு எங்களால் வர இயலாத சூழல் இருக்கிறது, நான் டெல்லிக்கு செல்வதை கூட தள்ளி வைக்கிறேன், மாலையில் ஏதேனும் ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் என்று சொன்னபோது 12:30 மணிக்கு வாருங்கள் நண்பகல் வேளையில் என்று சொல்லியிருந்தார்கள். இப்படித்தான் அது முடிவானது. இதற்கும் அர்ஜுனா அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அதை தொடர்புபடுத்தி வேண்டுமென்றே நம்மை பிடிக்காதவர்கள் பேசுகிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 6ஆம் தேதி மாலை எல்லோருக்குமான அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். 6ஆம் தேதி நான் அரியலூர் மாவட்ட சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன். காலையில் அரசு விழா, அதன் பிறகு மாலையில் நம்முடைய தோழர்கள் சந்திப்பு, ஓரிரு இடங்களில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு, பிறகு நான் விமானம் பிடித்து நள்ளிரவு, அதாவது இரவு 10:30 மணி விமானம் பிடித்து தான் சென்னைக்கு வருகிறேன். ஆக 6ஆம் தேதி முழுக்க நான் அரியலூர் சுற்றுப்பயணத்தில் இருந்து நள்ளிரவு தான் வந்து சேருகிறேன். 7ஆம் தேதி காலையில் அம்பேத்கர் குடும்ப உறவினர் ஆனந்த் டெல்டுமுடி அவர்களின் ஆங்கில நூல் அறிமுக விழா 10 மணிக்கு சொல்லியிருந்தோம், 11:15க்கு தான் தொடங்கினோம். அந்த விழா முடிவதற்கு 2 மணி ஆகிவிட்டது. அதன் பின்னர் நாம் கூடியிருந்த கும்பலை சமாளிப்பதற்கே பல மணி நேரம் ஆகிவிட்டது. பிறகு முன்னணி தோழர்களோடு பேசுவதற்கான ஒரு சூழல் அமையவில்லை. ஆக உயர்நிலைக் குழுவை கூட்டுவதற்கு இயலவில்லை. 6ஆம் தேதி மாலை தான் அவர் பேசி முடிக்கிறார். அதாவது இரவு என்றே வைத்துக் கொள்ளலாம். 6ஆம் தேதி இரவு, அந்த நாள் போய்விட்டது. 6ஆம் தேதி கணக்கிலே இல்லை. 7ஆம் தேதி ஒரு நாள், 7ஆம் தேதி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள். அதனால் அதிலே நாம் மூழ்க வேண்டியதாகிவிட்டது. 7ஆம் தேதி முன்னணி தோழர்கள் ஒரு சிலரோடு நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நேர்ந்தது. 8ஆம் தேதி அதிகாலை விமானம் பிடித்து நான் மதுரைக்கு வந்துவிட்டேன். மதுரையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள். மாலை விமானம் பிடித்து சென்னை வந்து சேர இரவு 7-8 மணி ஆகிவிட்டது. ஆக இந்த நிலையிலே நாம் உயர்நிலைக் குழுவை கூட்டி பேசுவதற்கு இயலாத சூழலில் பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்களில் ஓரிருவர், தலைமை நிலைய செயலாளர்கள் ஆகியோரோடு நான் கலந்தாய்வு செய்தேன். ஒரு சிலரோடு தொலைபேசி மூலமாக பேசினேன். 6ஆம் தேதி பேச்சு, ஆதவ் அர்ஜுனா அவர்களின் பேச்சு ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. அது அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா. அம்பேத்கர் அவர்களை பற்றி பேச வேண்டிய இடத்தில் முழுக்க முழுக்க ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழ்நாடு அரசியல் குறித்து பேசினார், ஆவேசமாக பேசினார். நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவோடு அல்லது திமுக அரசோடு ஏற்படுகிற முரண்பாடுகளை பற்றி நம்முடைய அரங்கில் பேசலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமர்வுகளில் பேசலாம். உயர்நிலைக் குழுவிலோ அல்லது செயற்குழுவிலோ அல்லது மாநில அளவிலான அமர்வுகளிலோ நாம் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அந்த சுதந்திரம் உண்டு, அந்த உரிமை உண்டு. ஆனால்
ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த மேடையிலே விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கிறது என்பதை முற்றாக மறந்துவிட்டு கடுமையாக பேசுகிறார். அது தமிழக அளவில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. நமக்கு வேண்டாதவர்கள் எப்போது நேரம் வரும் என்று காத்திருக்கக்கூடிய சக்திகள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு நமக்கு எதிரான வாதங்களை, ஆதாரமில்லாத சொத்தை வாதங்களை கடுமையாக எடுத்து வைத்தார்கள். இன்றைக்கு காலையில் கூட நீங்கள் தினமலரை எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று தெரியவில்லை. திமுக கொந்தளிப்பில் இருக்கிறது. திருமாவளவன் இரட்டை வேடம் போடுகிறார், நாடகம் ஆடுகிறார். ஒரு புறம் ஆதவ அர்ஜுனாவை தூண்டிவிட்டு பேச வைக்கிறார், இன்னொரு புறம் திமுகவிடம் சமாதானமாக நடிக்கிறார். திமுக தொண்டர்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை போடுகிறது. என்றைக்கு அவர்கள் எல்லாம் நம்முடைய செய்தியை முதல் பக்கத்திலே போட்டிருக்கிறார்கள். நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை அவர்கள் முதல் பக்கத்திலே பதிவு செய்கிறார்கள். ஏற்கனவே விஜய் திருமா ஒரே மேடையில் என்று போட்டது அந்த பத்திரிகை தான். அதுதான் ஒட்டுமொத்தமான சர்ச்சைக்கு தொடக்க புள்ளியை வைத்தது, முதல் புள்ளியை வைத்தது. இது குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நெடிய அறிக்கையை வெளியிட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். ஏன் ஆதவ் அர்ஜுனா பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியிலே என்னால் பங்கேற்க இயலவில்லை என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆதவ அர்ஜுனா அந்த புத்தகத்தை உருவாக்குவதற்கு என்றைக்கு முயற்சித்தாரோ அன்றையிலிருந்தே என்னிடத்தில் அதை பற்றி பேசியிருக்கிறார். இப்படி ஒரு புத்தகம் தயார் பண்ண போகிறோம், இந்த மாதிரியான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம், உங்கள் கட்டுரையும் தேவை, 30-40 பேரிடத்திலே கட்டுரை வாங்கி அதை தொகுக்கப் போகிறோம். அம்பேத்கருக்கு ஒரு நல்ல புத்தகம், நல்ல எழுத்தாளர்களின் கட்டுரை அடங்கிய புத்தகம் தேவைப்படுகிறது. ஆனந்த விகடனோடு நான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறேன் என்றெல்லாம் என்னிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். நானும் அதில் எழுதுவதற்கு உடன்பட்டேன். எழுத இயலாததனால் ஒரு பேட்டியாக கொடுத்தேன். அந்த பேட்டி ஒரு பெரிய பதிவாக அந்த புத்தகத்திலே வந்திருக்கிறது. ஆனால் விஜய் அவர்களோடு நாம் ஒரே மேடையில் நின்றால் அது தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கும், சந்தேகங்களை எழுப்பும், கூட்டணி உறவில் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும், விரிசலை கூட உருவாக்கும் என்கிற ஒரு சூழல். அதை நான் முன்னுணர்ந்த காரணத்தினால் வேண்டாம் என்று தவிர்த்து விட்டேன். அவர்களுக்கும் அதை விளக்கமாக சொல்லிவிட்டேன். கோபித்துக் கொள்ள வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், என்னால் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க இயலாது, விஜய் அவர்களை வைத்தே நீங்கள் நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்று நான் தான் முதலில் சொன்னேன். ஆக என்னுடைய கருத்துக்கு பிறகுதான் ஆனந்த விகடன் அழைப்பிதழை அச்சிட்டது. நான் சொன்ன பிறகுதான் அழைப்பிதழை அச்சிட்டார். அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. அதே போல இந்த பிரச்சனை வந்த பிறகு ஆதவ அர்ஜுனா என்னிடத்திலே தொலைபேசியிலே நீங்கள் கலந்து கொள்ளவில்லை, நான் கலந்து கொண்டால் சரியாக இருக்குமா என்று என்னுடைய அறிக்கை வெளிவந்த பிறகு ஆதங்கத்தோடு கேட்டார். நான் சொன்னேன், இதை உருவாக்கியதே நீங்கள் தான், அதை தவிர்க்க வேண்டாம், அதில் பங்கேற்று நூலை வெளியிடுங்கள், உங்களை உரையாற்றுவதற்கு அழைப்பார்கள், அப்படி அழைத்தால் அம்பேத்கரை பற்றி பேசுங்கள், அரசியல் வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே என்ன பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும். முன்பு சமூக ஊடகங்கள் இல்லாத காலத்தில் இது போன்ற கருத்துக்களை பேசினால் கூட பெரிய அளவிலே சமூக தளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது, அரசியல் தளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இப்போது சமூக ஊடகங்கள் வளர்ந்திருக்கிற நிலையிலே ஒவ்வொன்றையும் அக்குவேறு ஆணிவேராக அலசக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆதவ அர்ஜுனா அவர்களின் அந்த பேச்சை வைத்துக்கொண்டு திருமாவளவனின் ஆணையோடு தான் அல்லது வழிகாட்டுதலோடு தான் ஆதவ அர்ஜுனா இவ்வளவு துணிவாக பேசுகிறார் என்ற ஒரு கருத்தை வலுவாக பேசத் தொடங்கினார்கள். யார் அவர்கள்? நாம் திமுக கூட்டணியிலே இடம்பெற்றிருப்பதை விரும்பாதவர்கள்.
அதிமுக கூட்டணிக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று துடிக்கிறவர்கள், அல்லது விஜய் அவர்களோடு சேர்த்துவிட வேண்டும் என்று துடிக்கிறவர்கள், மொத்தத்தில் திமுக கூட்டணியிலிருந்து நம்மை வெளியேற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு ஆதவ அர்ஜுனா சுதந்திரமாக அவராக சுயமாக பேசவில்லை. திருமாவளவன் சொல்லித்தான் பேசுகிறார், திருமாவளவனுடைய வழிகாட்டுதலோடு தான் பேசுகிறார், திருமாவளவனுடைய தெம்பில் தான் பேசுகிறார் என்று நமக்கு எதிரானவர்கள் பரப்பிவிட்ட வதந்திகள், அவதூறுகள். ஆக இந்த நிலையில அடுத்தடுத்து ஆதவ அர்ஜுனா அவர்களின் பேச்சு அல்லது சமூக ஊடகங்களில் அவருடைய பதிவுகள் நமக்கு அரசியல் ரீதியான இக்கட்டை ஏற்படுத்துகிறது, நெருக்கடியை ஏற்படுத்துகிறது என்ற கருத்தை நாம் உணர முடிந்தது. நானே அவரிடத்தில் பலமுறை இப்படி பேச வேண்டாம், இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை எழுப்புகிறது, நாம் அதிகாரம் கேட்பது என்பது பொதுவாக சொல்லுகிறோம், ஆனால் அது திமுகவுக்கு எதிராகத்தான் பேசுகிறோம் என்று திரித்து பேசுகிறார்கள். நாம் கூடுதலான இடங்களை பெற வேண்டும், அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புவது இயல்பானது. ஆனால் அது திமுக அரசுக்கு எதிராக அல்லது திமுக ஆட்சிக்கு எதிராக இதை நாம் பேசுகிறோம் என்று திரித்து பரப்புகிறார்கள். அதற்கு இது இடம் கொடுக்கிறது. யாரிடத்திலே இவர் கேட்கிறார்? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. திமுகவிடத்திலே கேட்கிறார். யாரும் திமுகவிடத்திலே கேட்டால் என்ன? ஒரு கூட்டணியிலே இருப்பவர்கள் தங்களுக்கு அதிகாரம் வேண்டும், அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்று கேட்டால் என்ன, கேட்பதில் என்ன தவறு என்று பேசுவதற்கு ஆள் இல்லை. இவர் எப்படி கேட்கலாம்? அப்படி என்றால் திமுகவுக்கு நெருக்கடி தருகிறார்களா? அப்படி என்றால் திமுகவை விட்டு வெளியேற தயாராக இருக்கிறார்களா? இப்படி அதை கொண்டு போகிறார்கள். ஆக அவர்களுக்கு நாம் பெரிய சக்தி, இவர்கள் வந்தால்தான் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்கிற பொருளில் பேசவில்லை. அவர்கள் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையிலே ஒரு முரண்பாட்டை உருவாக்கி எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றிவிட வேண்டும், இதுதான் அவர்களின் நோக்கம். இந்த நோக்கத்தை நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இப்படி ஒரு சூழலில்தான் நாம் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் எழுகிறது. அவருக்கு நான் மேடைக்கு போவதற்கு முன்பே சொல்லியிருந்தேன், ஆனால் அதை அவர் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. அதற்கு முன்னதாக நாம் வெள்ள நிவாரணம் குறித்து தமிழக அரசின் நடவடிக்கைகள் சரியாக இருக்கிறது, முதல்வர் களத்தில் இருக்கிறார், துணை முதல்வர் களத்தில் இருக்கிறார், பல அமைச்சர்கள் களத்தில் இருக்கிறார்கள் என்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கருத்து சொல்கிறோம். ஒரு கூட்டணி கட்சி என்கிற, கூட்டணி தர்மம் என்கிற முறையில் அப்படி சொல்லிதான் அவர்களின் நடவடிக்கைகளை மேலும் ஊக்கப்படுத்த முடியும். இது வழக்கமான ஒன்று. ஒரு கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு இடையில் இருக்கிற உறவை தக்க வைத்துக் கொள்வது, பாதுகாப்பது, அதே நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்பதை சுட்டிக்காட்டுவது ஒரு இயல்பான ஒன்றுதான். அந்த வகையிலே நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஆதவ அர்ஜுன் அவர்கள் இடைத்தேர்தல் நேரத்தில் காட்டுகிற தீவிரத்தை ஏன் புயல் வெள்ள பாதிப்புகளின் போது காட்டவில்லை? இந்த பாதிப்புகளின் போது ஏன் தீவிரம் காட்டவில்லை? வீட்டுக்கு வீடு அமைச்சர்களை, வீதிக்கு வீதி அமைச்சர்களை நியமிக்கலாம் அல்லவா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இடைத்தேர்தல் என்பது ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி. பாதிக்கப்பட்டிருப்பது 4-5 மாவட்டங்கள். ஒரு மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், இந்த 4 மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பு. அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் பாதிப்பு. எல்லா அமைச்சர்களும் களத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர் இடைத்தேர்தல் நேரத்தில் காட்டுகிற தீவிரத்தை ஏன் இந்த
பாதிப்பின் போது காட்டவில்லை என்ற கேள்வி எழுப்புகிற போது தலைவர் வரவேற்கிறார் அல்லது பாராட்டுகிறார். அவருடைய தலைமையின் கீழ் இயங்குகிற ஆதவ் அர்ஜுனா திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கிறார். இது எது சரியான கருத்து, எது விடுதலை சிறுத்தைகளின் கருத்து என்கிற கேள்வி எழுகிறது. இதைப் போல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் ஒவ்வொரு கருத்தை பதிவு செய்கிறார். அண்மையில் ஏர் ஷோ நடந்தது. கடலோரத்தில் இந்த விமான சாகச காட்சிகள், லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள். அதில் நெரிசல் ஏற்பட்டது, மூச்சு திணறல் ஏற்பட்டது. எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக, பாமக, பாஜக போன்றவர்கள் எப்படி விமர்சித்தார்களோ அதே போல நாம் கூட்டணியில் இருக்கிற ஒரு சூழலில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதை கடுமையாக விமர்சித்து பதிவு செய்கிறார். எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருந்தார். அது ஒரு சர்ச்சையாக மாறியது. இது ஆதவ் அர்ஜுனாவின் தனிப்பட்ட கருத்து என்று யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்து, திருமாவளவனின் கருத்து. திருமாவளவன் கூட்டணிக்குள் இருந்து கொண்டே ஒரு குடைச்சலை ஏற்படுத்துகிறாரா, ஆதவ் அர்ஜுனாவை தூண்டுகிறாரா என்று பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள். இப்படி ஒரு சூழலில் நாம் ஒவ்வொரு முறையும் அவரிடத்தில் தோழமையோடு நாம் கூட்டணியில் இருக்கிற சூழலில் கூட்டணியின் நலன்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றன, ஒரு கட்சி அல்ல. வெறும் திமுக விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, காங்கிரஸ் இருக்கிறது, 2 கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று பல கட்சிகள் இருக்கின்றன. இப்போ அது எல்லா கட்சிகளுக்குமான பிரச்சனையாக மாறுகிறது. எல்லா கட்சிகளும் அது குறித்து கருத்து சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். உங்க கூட்டணியில் இருக்கிற ஒருவர் இப்படி பேசுகிறாரே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று போகிற இடங்களில் காங்கிரஸை பார்த்து கேட்கிறார்கள், கம்யூனிஸ்டுகளை பார்த்து கேட்கிறார்கள், இப்படி முஸ்லீம் அமைப்புகளை பார்த்து கேட்கிறார்கள். இந்த நிலையில யாருக்கு இது நெருக்கடி? மீண்டும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு வருகிறது. ஆகவே அர்ஜுன் அவர்களிடத்தில் நாம் உணர்ச்சி வயப்பட வேண்டாம். அரசை நாம் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக, அரசிடம் கோரிக்கை வைப்பது, அரசிடம் உரிமை, அதே போல நமக்கு எந்த கட்டுப்பாடு தேவையில்லை. நாம் சுதந்திரமாக கேட்கலாம். ஆதவ் அர்ஜுனா கூட்டணி கட்சி, தோழமை கட்சி எப்படி செய்கிறார் அணுகுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சையாக ஸ்ட்ராட்டஜி. எதிர்கட்சியை போல செயல்பட்டால் ஆதவ் அர்ஜுனா தனிப்பட்ட கருத்து என்று அரசியல் தெரியவில்லை என்று இது விடுதலை சிறுத்தைகள் கருத்து. வெளியே இருந்து எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும். திருமாவளவன் உள்ளே இருந்து தோழமையோடு சுட்டிக்காட்ட வேண்டும். குடைச்சலை ஏற்படுத்த ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிற போது தோழமையோடு சுட்டிக்காட்டுவதுதான் அணுகுமுறையாக இருக்க முடியும். அதுதான் நாகரிகமான அரசியல். இப்படி ஒரு சூழல். இதைத்தான் ஆதவ் அர்ஜுனா அவரிடத்தில் நான் அவ்வப்போது அவரிடத்தில் காட்டியிருக்கிறேன். தோழமையோடு அவருக்கு ஒரு தீவிரமான அரசியலை மேற்கொள்ள வேண்டும், தமிழக அரசியலில் ஒரு புதிய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், கூட்டணி ஆட்சியை இங்கே கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவிடக்கூடிய சூழல் வந்ததால் ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை என்று அவரிடத்திலே நாம் விவரங்களை சொல்ல வேண்டியிருந்தது, வழிகாட்டுதலை தர வேண்டியிருந்தது, அறிவுறுத்தல் செய்ய நேர்ந்தது. ஆனால் அவர் அதை காதில் போட்டுக் கொள்ளவில்லை, கவனத்தில் கொள்ளவில்லை என்கிற ஒரு இக்கட்டு உருவான பிறகுதான் நான் அந்த முடிவை எடுக்க நேர்ந்தது. கூட இருக்கிற முன்னணி தோழர்களிடத்திலே, தலைவரிடத்திலே கருத்து கேட்பது என்பது ஒரு ஜனநாயக நடைமுறை. நடவடிக்கை எடுப்பது என்பது நான் முழுமையாக உடன்பட்டு மனம் அதற்கு இடம் கொடுத்து அந்த அடிப்படையில் தான் அந்த நடவடிக்கையை எடுக்க முடியும். கூட இருக்கிற கட்சி தோழர்கள், முன்னணி தோழர்கள் அழுத்தம் கொடுத்து அதற்கு நான் இணங்கி அந்த அடிப்படையிலே நடவடிக்கை எடுத்து விட்டேன்
என்பதோ அல்லது திமுக அழுத்தம் கொடுத்து அந்த அழுத்தத்துக்கு பணிந்து அதன் அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுத்து விட்டேன் என்று சொல்லுவதெல்லாம் தவறான கருத்து. தவறான கருத்து என்பதை விட பிதற்றல், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் நம் மீது சுமத்துகிற குற்றச்சாட்டுகள். இது என்னுடைய லீடர்ஷிப் என்பதையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு கருத்து அல்லது விமர்சனம். அப்படி எந்த அழுத்தமும் இல்லை, உடன்பாடு இல்லாமல் எடுத்த நடவடிக்கையும் இல்லை. நானே அவரிடத்தில் இது குறித்து பலமுறை பேசிய நிலையில் மீண்டும் மீண்டும் இந்த சூழல் உருவாகி இருக்கிறது அவருடைய அணுகுமுறைகளால் அல்லது நடவடிக்கைகளால். எனவே இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற புள்ளிக்கு நான் தள்ளப்பட்டேன், அந்த இடத்திற்கு நான் தள்ளப்பட்டேன். முழுக்க முழுக்க ஆதவ அர்ஜுனா அவர்களின் அண்மைக்கால நடவடிக்கைகள் தான் அதற்கு காரணமே தவிர திமுகவோ நமது கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோ அப்படி எந்த விதமான நெருக்கடியையும் தரவில்லை என்பதை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 35 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் என்கிற அந்த காலகட்டத்திலும் சரி, 1999க்கு பிறகு இந்த நாள் வரையில் 25 ஆண்டு கால தேர்தல் அரசியல் களத்திலும் சரி, நான் இதுவரையில் 2 பேர் மீதுதான் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். ஒரு நபர் உங்களுக்கு தெரியும், தீவிர இடதுசாரி அரசியல் பேசிவிட்டு தீவிர வலதுசாரி அரசியலுக்கு போனவர். 3 மாத காலம் சஸ்பெண்ட், அவ்வளவுதான். அந்த 3 மாத காலத்திற்கு பிறகு வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்றில்லை, அடுத்த நாளே கூட வந்து என்னை சந்தித்து என் மீது ஏன் நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று கேட்டிருக்கலாம். அவர் கேட்கவில்லை, யாரோ அவருக்கு தவறான வழியை காட்டிவிட்டு அவர் கட்சியை விட்டு வெளியேறி போய்விட்டார். அது ஒன்று. அதற்கு அடுத்து இந்த 35 ஆண்டு கால அரசியலில் இப்போது ஆதவ அர்ஜுனா மீது நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் என்கிற அந்த உயர்நிலை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் மீது 2 பேர் மீது தான் இதுவரையில் நான் 35 ஆண்டு கால அரசியலில் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். மற்றபடி மாவட்ட அளவில் கட்சிக்குள்ளே வரக்கூடிய முரண்பாடுகள் அல்லது கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவது, கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே செயல்படுவது, இந்த நடவடிக்கைகளை ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரைக்கும் நான் கையெழுத்திடுவேன். அதுவும் ரொம்ப ரேரஸ்ட் அண்ட் ரேர் கேசஸ். எல்லாமே நடவடிக்கை எடுக்கிறதில்ல, கூப்பிட்டு வச்சு பேசி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருவோம். ஒழுங்காயிருன்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிவிடுவோம். இனிமே அப்படி செய்யாத, பக்குவமாயிரு என்று அவர்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பியிருக்கிறோம். இது என்னுடைய அணுகுமுறை. அடுத்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை வருகிறோம். நம்முடைய கட்சியில் பைலா இருக்கு, துணை விதிகள் இருக்கின்றன. அதுல தலித் அல்லாதவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஒரு பிரிவு இருக்கு. இதெல்லாம் நான் பெங்களூர்ல உட்கார்ந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சட்டம், அரசமைப்பு சட்டம் மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல டிசிப்ளினரி ஆக்ஷன், ஒழுங்கு நடவடிக்கை பற்றி எழுதியிருக்கிறோம். எடுத்தெடுப்பிலே யாரையும் கட்சி விட்டு நீக்கிறது கூடாது. அவர் தப்பு செஞ்சாருன்னா அவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணணும், வார்னிங், எச்சரிக்கை. திரும்ப திரும்ப செய்கிறாரு சொன்னா அதன் பிறகு அவர் மீது ஏதேனும் தண்டனை கொடுக்கக்கூடிய நடவடிக்கை. அதிலும் முதலில் சஸ்பென்ஷன் தான், அப்புறம் தான் டெர்மினேஷன், நீக்கிறது. இது ஒரு நடைமுறை. ஒருத்தர் பிடிக்கலன்னா உடனே அவரை கட்சி விட்டு நீக்கிறது அப்படின்னு டிக்டேட்டர்ஷிப், ஒரு சர்வாதிகார அணுகுமுறையை நாம் எப்பவும் கையில் எடுத்ததில்லை. எல்லாரும் தப்பு செய்யறோம், எல்லாரும் நம்ம அரசியல் கத்துக்கிட்டு பொது வாழ்க்கைக்கு வரல. நாம தண்ணியில குதிச்சு அதுக்கப்புறம் நீச்சல் கத்துக்கிட்ட மாதிரி தான். நீச்சல் அடிச்சு தரையில நீச்சல் அடிச்சுட்டு தண்ணியில போய் இறங்கி விளையாட முடியாது. தண்ணியில குதிச்சுட்டு தண்ணியை குடிக்கிறோமோ நீந்தி கரையேறமோ அது பயிற்சியிலிருந்து நம்ம பக்குவப்பட்டு வெளியே வருவோம், அந்த திறமை வளர்த்துக்குவோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம
எனக்கு அரசியல் பாரம்பரியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் பாரம்பரியம் கிடையாது. நம்ம அப்பா அம்மாவுக்கு யாருக்கும் அரசியல் தெரியாது. எந்த அரசியல் கட்சியிலும் நம்முடைய அப்பா அம்மா உறுப்பினர்களாக இருந்தது கூட கிடையாது. ஓட்டு போட தெரியும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நாம் நம்முடைய சொந்த கையை ஊன்றி சொந்த காலை ஊன்றி கரணம் அடிக்கிறோம். அதனால எல்லாருமே நம்ம நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஏதாவது புகார் வந்தா சரி வான்னு சண்டை போட்டு பேசி அனுப்பிச்சு போய் ஒழுங்கா வேலை செய்யணும்னு சொல்லி அனுப்புவோம். இந்த நிலையில தலித் அல்லாதவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் ஒரு ஒன்றிய பொறுப்பில் இருந்தாலும், மாவட்ட பொறுப்பில் இருந்தாலும், மாநில பொறுப்பில் இருந்தாலும் மையக்குழு தான் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அதிகாரத்தை நாம் அதிலே வைத்திருக்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக கட்சியிலே தலித் அல்லாதவர்கள் வந்து சேருகிற போது அவர்கள் மீது லோக்கல்ல இருக்கிற தோழர்கள் தங்கள் விருப்பம் போல நடவடிக்கை எடுத்து வெளியேற்றிவிடக்கூடாது. அவர் மேல ஏதாவது புகார் இருந்தால் அது மையக்குழு. இப்ப மையக்குழு நம்ம ஒரு குழு இல்லை, நம்மகிட்ட சென்ட்ரல் கமிட்டிங்கிறது இப்ப நம்ம நிர்வாக முறையில இல்லை. தேர்தல் அரசியல் வந்த பிறகு ரொம்ப நாளா நம்ம அந்த சென்ட்ரல் கமிட்டி முறையை வச்சிருந்தோம். இப்ப உயர்நிலை குழு தான் முக்கியமான விஷயங்களை நம்ம பேசி முடிவு பண்றோம். இந்த சூழலில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தலித் அல்லாதவர் என்கிற ஒரு நிலையில் அவர் மீது தலைமை நிர்வாகம் தான் முடிவெடுக்க முடியும். யாரோ ஒருத்தர் ஒழுங்கு நடவடிக்கை கூட்ட புகார் கொடுத்து ஒழுங்கு நடவடிக்கை குழு செயலாளர் உடனே அவரை நீக்கி சஸ்பென்ஷன் பண்ணியோ அல்லது டெர்மினேஷன் பண்ணியோ நீக்கி ஒரு முடிவெடுத்து என்ற கையெழுத்து வாங்க முடியாது. தலித் அல்லாதவர்கள் நிலை வருகிற போது தலைவர், பொதுச் செயலாளர்கள் கம்பல்சரியா இருந்து அதை பேசணும். அப்படிதான் இதை பேசணும். இப்போ தொடர்ச்சியா ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய நடவடிக்கைகள் கட்சியின் மீதான நன்மதிப்புக்கு நம்ம கட்சி மேல ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு இருக்கு. அந்த நன்மதிப்புக்கும் நம்பகத்தன்மை, இப்படின்னா இவங்க இப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி தான் செயல்படுவாங்க, கூட்டணி தர்மத்தை பாதுகாப்பாங்க, பொதுமக்களுடைய நம்பிக்கையை பாதுகாப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை இருக்கு, கிரெடிபிலிட்டி. அது குட் ஃபெய்த், நன்மதிப்பு. அந்த இரண்டுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே அமைந்துவிடக்கூடாது. ஆனால் அர்ஜுனா அவர்களின் அண்மைக்கால நடவடிக்கைகள் கட்சி மற்றும் தலைமையின் நன்மதிப்புக்கும் நம்பகத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பொதுவெளியிலே அத்தகைய விமர்சனங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பொதுவெளியில கண்டபடி பேசுறாங்க. அதுதான் நம்முடைய நம்பகத்தன்மையை பாதிக்கும். தலைமை நிர்வாகிகளோடு கலந்தாய்வு செய்த பின்னர் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது என்று இன்று காலையில் தான் முடிவு செய்கிறோம். 9 மணிக்கு நான் கூட முதல்வர் சந்திப்பை தள்ளி போடலாம், அல்லது எம்எல்ஏக்கள் போய் பார்த்து அந்த செக்கை கொடுக்கட்டும். நான் இந்த நடவடிக்கை சம்பந்தமாக கொஞ்சம் உட்கார்ந்து டிராஃப்ட் பண்ண வேண்டியிருக்கு என்று கூட கருதினேன், அதை சொன்னேன். ஆனால் முதல்வர் அழைத்த பிறகு நாம் போகவில்லை என்றால் அதையும் சில பேர் அரசியல்படுத்துவார்கள் என்பதனால் இந்த நடவடிக்கையும் சமகாலத்தில் எடுக்க வேண்டியிருந்தது. ஏன்னா 6ஆம் தேதி கூட்டம் முடியுது, 4 நாள் ஆச்சுன்றாங்க. 6ஆம் தேதி மாலை தான், இரவு தான் முடியுது. 7ஆம் தேதி ஒரு நாள், 8ஆம் தேதி ஒரு நாள், 2 நாள் தான் போயிருக்கு. ஆனால் நேற்றே என்ன சொல்றாங்க, 4 நாள் ஆச்சு, ஏன் நடவடிக்கை எடுக்கல? 6ஆம் தேதி இரவுல இருந்து கணக்கு பண்ணா 7ஆம் தேதி இரவோட ஒரு நாள், 8ஆம் தேதி இரவோட ஒரு நாள், அப்படி எடுத்துக்கிட்டா 2 நாள் தான் போயிருக்கு. 2 நாள்ல ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னா, எல்லா கட்சி மாதிரியும் விடுதலை சிறுத்தைகளை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி எல்லா கட்சியும் போல, திமுகவை போல, அதிமுகவை போல விடுதலை சிறுத்தைகளும் செயல்பட வேண்டும் என்று ஒன்றும் கிடையாது. நம்முடைய கட்சியிலே நாம் 10% தலித் அல்லாதவர்களுக்கு கட்சி பொறுப்பிலே இடம் தர வேண்டும் என்று இருக்கிறோம். இது திமுகவிலே அதிமுகவிலே கிடையாது, வேற எந்த கட்சியிலும் கிடையாது. இது நம்முடைய கட்சியினுடைய சிறப்பு நடைமுறை. பெண்களுக்கு அதுபோல 10% கட்சி நிர்வாகத்திலே பொறுப்பு தர வேண்டும் என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம். இது திமுகவிலே, அதிமுகவிலே, இடதுசாரிகளில் எந்த கட்சியிலும் கிடையாது. இது நமக்குள்ள சிறப்பு நிலைப்பாடுகள். இளைய தலைமுறையினருக்கு 25 விழுக்காடு நாம் கட்சி நிர்வாகத்தில், மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம். இது நம்முடைய நிலைப்பாடு. அதே போல ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதில் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒருவரை கட்சியை விட்டு தூக்கி எறிவது என்று நாம் செய்ய முடியாது. அந்த கட்சிக்கு அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, அந்த தலைமைக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த செய்தாலும் அந்த கட்சி அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நம்முடைய கட்சியில் 100 விழுக்காடு எல்லாவற்றையும் டெமோக்ராட்டிக்காக, ஜனநாயக அடிப்படையில் தான் நாம் மேற்கொள்கிறோம். எனவே மற்றவர்கள் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஆதவ் அர்ஜுனாவுக்கு பயப்படுகிறார்கள். ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஆதவ் அர்ஜுனாவுக்கு பயப்படுகிறார்கள். நடவடிக்கை எடுத்த பிறகு ஏன் நடவடிக்கை எடுத்தார்கள்?
திமுகவுக்கு பயந்து, திமுக கொடுத்த நெருக்கடி, திமுக கையெழுத்து நீ நீக்கிட்டு தான் என்னை பார்க்கணும்னு சொன்னா. இதுவரையிலும் ஒரு வார்த்தை கூட முதல்வரோ அல்லது திமுகவில் இருக்கிற அமைச்சர்களோ என்னிடத்தில் நீங்க ஏன் ஆதவ அர்ஜுனாவை இன்னும் கட்சியை விட்டு நீக்கவில்லை இல்லை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று யாரும் என்னிடத்தில் பேசவில்லை. அவரவர்களாக பேசுகிறார்கள், எனக்கு அது செய்தி வருகிறது. தனித்தனியாக எங்கெங்க இப்படி சொல்லுறாங்க அப்படி சொல்றாங்க செய்தி தான் வருதே தவிர என்கிட்ட யாரும் நேரடியா நீங்க ஏன் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு இதுவரையிலும் கேட்கவில்லை. அப்படி ஒரு எந்த நிர்பந்தமும் எனக்கு கிடையாது. அப்படி நிர்பந்தம் தரக்கூடிய அளவுக்கான சூழலும் கிடையாது. திமுக அழுத்தம் கொடுத்து அவங்க நம்ம நடவடிக்கை எடுக்கலன்னா நம்மளை கூட்டணியில் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம பயப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடி இருப்பதாக இவர்கள் கற்பனையாக பேசுகிறார்கள். அப்படி ஒரு தேவையே இருக்காது, எழவில்லை. அப்படி ஒரு தேவையே எழவில்லை. ஆகவே அவர்கள் எந்த நெருக்கடியும் தரவில்லை. அது 100 விழுக்காடு பொய், தவறான தகவல். அது அவதூறு. நடவடிக்கை எடுக்காத வரையில் ஆதவ அர்ஜுனாவுக்கு பயப்படுகிறார் என்று சொன்ன அதே கும்பல் நடவடிக்கை எடுத்த பிறகு திமுகவுக்கு பயந்து விட்டார், திமுக இவரை ஆட்டி படைக்கிறது, திமுகவுக்கு இவர் அடிபணிந்து போகிறார் என்று அந்த அவதூறுகளை திரும்ப திரும்ப அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது 100 விழுக்காடு சுதந்திரமாக நான் எடுத்த முடிவு. இதில் யாருடைய தலையீடும் இல்லை, யாருடைய அழுத்தமும் இல்லை, யாருடைய ஒரு நெருக்கடியும் கிடையாது. என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இதை மறுபடியும் நான் மீளுறுதி செய்கிறேன். நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு. நம்முடைய தோழர்களோடு கலந்து பேசுவது என்னுடைய ஜனநாயக அணுகுமுறை. நான் அவர்களை கூப்பிட்டு அவர்களுடைய கருத்தை கேட்கிறேன், அது என்னுடைய கடமை. அதனால் அவர்கள் கருத்து சொல்கிறார்கள். பொதுச் செயலாளர்களாக இருந்தாலும் சரி, மற்ற துணை பொதுச் செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் நான் கருத்து கேட்டதால் அவர்கள் கருத்து சொல்கிறார்கள். அவர்கள் யாரும் என்னை நெருக்கவில்லை, நெருக்கடி தரவில்லை. இதை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்து கொண்டால் போதும், புரிந்து கொண்டால் போதும். சமூக ஊடகங்களில் யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும், எப்படியும் அவதூறு பரப்பிவிட்டு போகட்டும். அதற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டாம், எதிர்வினை ஆற்ற வேண்டாம். யாரோ ஏதோ சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அண்ணன் சுயமாக இந்த முடிவை எடுக்கவில்லை, சுதந்திரமாக இந்த முடிவை எடுக்கவில்லை, ஏதோ ஒரு அழுத்தத்தால் எடுத்துவிட்டார் என்று சொல்லுகிற அந்த கதையை யாரும் நம்ப வேண்டாம். அது 100 விழுக்காடு பொய், 100 விழுக்காடு அவதூறு, 100 விழுக்காடு வதந்தி. எனக்கென்று ஒரு புரிதல் இருக்கிறது, கடமை இருக்கிறது. கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. எப்படி ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் எடுக்க வேண்டும், எந்த சூழலில் எடுக்க வேண்டும், ஏன் எடுக்க வேண்டும் என்கிற புரிதலும் இருக்கிறது. ஆனால் உடன் இருக்கிற தோழர்கள், முன்னணி தோழர்கள், அரசியல் புரிதல் உள்ள தோழர்கள், பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் சொல்லுகிறேன், தலைமை நிர்வாகிகள், அவர்களோடு நான் கருத்து கேட்க வேண்டும். அவர்களுடைய கருத்தை அறிந்து, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து, அதன் பிறகு நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கப் போகிறேன் என்று அவர்களோடு கலந்து பேசி, அப்படி எடுத்தால் அவர்களுக்கும் தன்னை அண்ணன் கேட்டார், விசாரித்தார் என்ற ஒரு மன நிறைவு இருக்கும். அதற்காக அவர்களிடத்திலே நான் சில கருத்துக்களை கேட்டேன் என்பதுதான் உண்மை. மற்றபடி நம்முடைய கட்சியிலோ அல்லது கட்சிக்கு வெளியில் இருந்தோ, குறிப்பாக திமுகவிடம் இருந்தோ எந்த விதமான அழுத்தமும் இல்லை என்பதை மறுபடியும் உங்களுக்கு நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். சுதந்திரமாக எடுத்த முடிவு. ஆதவ அர்ஜுனா மீது இடைநீக்கம் என்கிற இந்த நடவடிக்கை தவிர்க்க முடியாத ஒரு சூழலில்தான் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை, கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி தான் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை, இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடக்கூடாது, அதை இப்போதே தடுத்தாக வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு தான் எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர வேறு எந்த தலையீடும் இல்லை, அழுத்தமும் இல்லை என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, இவ்வளவு நீண்ட ஒரு உரையாடலை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நாளை நான் புதுதில்லிக்கு செல்ல வேண்டும். நாளை முடிந்தால் புதுதில்லியிலிருந்து மீண்டும் முகநூல் நேரலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.